Assalamualaikum warahmatullahi wabarakatuh. ஹாய் கைஸ், டுடே நம்ம யூடியூப் சேனலில் தலை முதல் கால் வரை ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு ஃபுட் ரெசிபி செய்வதை பார்க்கலாம் வாங்க. அது என்ன ஃபுட்டுன்னு நான் எண்டிலே காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? வல்லாரைக்கீரை தாங்க. நம்ம எப்போதுமே ஆரோக்கிய சார்ந்த ஃபுட்டு தான் நம்ம தேடி தேடி எடுத்துக்குவோம். அதே பிறருக்கும் நம்ம சொல்கிறது என்னுடைய பழக்கம், ஹாபிட். வல்லாரைக்கீரையில் மத்திய நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. நம்மளுடைய நரம்பு மண்டலம் சரிப்படுவதனால நம்மளுடைய செயல்பாடுகள் சீராக அமைகிறது. சில பேர் நிறைய மன அழுத்தம், டிப்ரெஷன் இருப்பாங்க. அதை தடுக்கிறதுக்கு இந்த கீரை ரொம்ப உதவியாக இருக்குது. நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த கீரையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளில் மைக்ரோ தலைவலி, ஒற்றை தலைவலி, இதுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒற்றை தலைவலி உள்ளவங்க இந்த வல்லாரைக்கீரையை அடிக்கடி எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி வல்லாரைக்கீரையை பற்றி எல்லாருக்கும் தெரியும், நினைவாற்றல் அதிகப்படுத்தும், நரம்பு மண்டலத்தை சரிப்படுத்துண்டு. பட் சைனா, இந்தோனேஷியா ஆயுர்வேத மெடிஷன்னு மிக பிரபலமான ஒன்றுன்னு சொல்கிறாங்க. வல்லாரையை பற்றி ரிசர்ச் பார்த்தோம்னா புராண கதைகள் நிறைய இருக்குது. 1800 புராண கதைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சி வைட்டமின் நிறைய இருக்குது. பெரியவங்களுக்கு சி வைட்டமின் குறைபாடாக இருக்கும். அவங்களுக்கு நிறைய அடிக்கடி சாப்பிட கொடுக்கலாம். செரிமான சக்தியும் அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க இதில். அப்புறம் வெள்ளை அணுக்கள் இதில் நிறைய உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறாங்க. பெண்களுக்கு சரும பராமரிப்புக்கு ரொம்பவே உகந்ததுன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய சருமத்தை என்றும் இளமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த வல்லாரை ரொம்ப சிறப்பு மிக்கதாக இருக்குது. இனிமேல் எல்லாருமே இந்த வல்லாரைக்கீரையை நம்ம கையில் எடுப்போம். நம்மளுடைய சரும அழகை எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு இந்த வல்லாரை மூலயமாக இனி வரும் காலங்களில் தெரிந்து கொள்வோம். இந்த வல்லாரைக்கீரை நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாம், சட்னி செய்து சாப்பிட்லாம், துவையல் பண்ணி சாப்பிட்லாம், நம்ம பருப்பு கூட்டாகவும் செய்து சாப்பிட்லாம். அவங்கவுங்க என்ன டேஸ்ட்டுக்கோ நம்ம டேஸ்ட்டுக்கு பிடிக்குமோ அடிக்கடி எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமான ஒன்றை விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு, எல்டிஎல் கொழுப்பை குறைச்சி HDL கொழுப்பை அதிகப்படுத்துது. மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக்கை தடுக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வல்லாரையில் சட்னி தான் பண்ணேன். ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் தடவை தான் நான் இதை சாப்பிட்றேன். ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன், கூட்டு பொரியல் வச்சு சாப்பிட்ருக்கேன். நான் இது நினைவாற்றலை அதிகப்படுத்துதுன்னு சொன்னதுனால தான் இதை நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். பட் இப்போ அடிக்கடி நான் எடுத்துக்கணும்னு இருக்கேன். ஏன்னா நிறைய இதை பற்றி இதனுடைய மருத்துவத்தை தெரிஞ்சாச்சு. இனிமேல் வேஸ்ட் பண்ணலாமா? நம்ம வருங்கால லைஃப்பில் ஆரோக்கியமான ஃபுட்டுகளை தேடி எடுத்துக்கொள்கிறது தான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய நண்பர்களே. நான் இந்த வீடியோவில் காமிச்சது மாதிரி பொருட்கள்லாம் சேர்த்து சட்னி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இனிமேல் வல்லாரைக்கீரை கிடச்சிச்சின்னா உங்கள் லைஃப்பில் விட்டுறாதீங்க. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. See you, bye.